அசோசியேஷன் சார்பாக முடிக்கால் பாளையம் பொதுமணித்து காணக்கரை அருகே உள்ள நமது இந்தியா தேசத்தில் 80வது சுதந்திர தினத்தை சிறப்போடு கொண்டாடும் வகையில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இப்போது முதல் நிகழ்ச்சியாக கிராத்து வழங்கப்படுகிறது. யாசிர் தில்ஹா அவர்கள் கிராத்து வழங்குகிறார். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. صدق الله العظيم. இப்போது முதல் நிகழ்ச்சியாக தமிழ்தாய் வாழ்த்து. இப்பொழுது மத்தலப்புல ஹைராத் கல்வி நேர குழுமத்தின் தலைவர் ஜனாப் முகமது அப்துல் காதர் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அனைவருக்குமான நமது தேசப்பற்றை பறைசாற்றும் வகையில் ஏற்ற வைப்பார்கள். முடிச்சு போட்டோம். இதில் சுட்டுட்டோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நமது முஹைதீன் ஆண்டவர்கள் பள்ளிவாசல் நூறு முறை ஜமாத் இமாம் முகமது நாசர் வாஹிதி அவர்களையும் முகமது மசூத் ஃபைஜி அவர்களையும் மற்றும் நம் ஒவ்வொரு பொதுமக்களையும் பள்ளி மாணவ மாணவர்களையும் இருக்கக்கூடிய குத்தூரியின் அவர்களையும் வருக என்று வரவேற்கிறோம். இப்பொழுது
செய்து பரப்பு சொல்லிடு. நம்ம மொய்யதீன் ஆண்டவர்கள் பள்ளிவாசல் இமாம் நாசர் அஜித் அவர்கள் சிறிது பயான் பண்ணுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லக்கும் தீனுக்கும் வலியதீன். ஸதகல்லாஹுல் அஸீம். அழகிய காலை பொழுது, அருமையான ஒரு சந்தர்ப்பம், ரொம்ப அன்பு மிகுந்த தோழமை உணர்வோடு இந்திய மக்களுக்கு மத்தியில் அழகிய முறையில் கொடியேற்றி சுதந்திர தின கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் ஏனைய இடங்களில் தாய் மண்ணின் மீது, தாய் நாட்டின் மீது பற்றுடன் இந்த சுதந்திர தினத்தை கோலாகலமாக கொண்டாட இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் ஏக இறைவனான அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த சுதந்திர தின சிறப்புரை ஒரு சில நிமிடங்கள் உங்களுக்கு முன்னால் பேசியிருக்கின்றேன். நாம் சுவாசிக்கக்கூடிய இந்த சுதந்திர சுவாச காற்று நம்முடைய இந்திய நாட்டின் முன்னவர்களான நல்லவர்களுடைய நிறைய தியாகங்களை கொண்டு நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்தியாவினுடைய மக்கள் தொகையில் விகிதாச்சாரத்தில் கம்மியாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி தியாகம் செய்தவர்களுடைய விகிதாச்சாரத்தில் மிக மிக அதிகமாக இருக்குகின்றார்கள் என்கின்ற வரலாற்று உண்மையை மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. 1975 ஆண்டு உஸ்வத் சிங் என்ற பத்திரிகை ஆசிரியர் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். மக்களுடைய விகிதாச்சாரத்தில் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் கம்மியாக இருந்த போதிலும் இந்திய சுதந்திரத்தினுடைய போராட்டத்தில் தியாகம் செய்தவர்களுடைய விகிதாச்சாரங்கள் அது ஏனைய மக்களை விட அதிகமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை வரலாற்று பூர்வமாக, வரலாற்று உண்மையாக தன்னுடைய ஏட்டிலே அவர் தன்னுடைய பத்திரிகையிலே எழுதி வச்சிருக்கின்றார். அதோடு மட்டுமல்ல, இன்றளவும் டெல்லியினுடைய நுழைவாயில் அதில் சுதந்திரத்திற்காக வேண்டி போராடியவர்களுடைய அந்த பெயர்களை பட்டியலிட்டு வைத்திருக்கின்றார்கள், பொறித்து வைத்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 96,300 நபர்களை அந்த சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி தியாகம் செய்த தியாகிகள் என்ற அந்த பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெயர்களில் 61,900 சொச்ச நபர்கள், கிட்டத்தட்ட 62,000 நபர்கள்
இஸ்லாமியர்களுடைய பெயர்கள் தான் அங்கு பொறிக்கப்பட்டிருக்கின்றது, எழுதப்பட்டிருக்கின்றது, கல்வெட்டில் செதுக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்ட இஸ்லாமியர்களுடைய முன்னோர்களுடைய வரலாறுகள் சில விஷமிகளின் காரணமாக புத்தகங்களிலிருந்தும் பாட புத்தகங்களிலிருந்தும் ஏனைய வரலாற்று சின்னங்களிலிருந்தும் வரலாற்று நூல்களிலிருந்தும் சன்னம் சன்னமாக அப்படியே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, குறைத்து குறைத்து மறைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா டெல்லியினுடைய அந்த நுழைவாயில் அங்கு பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அங்கு செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெயர்களில் கிட்டத்தட்ட 2/3 பகுதியினர் இஸ்லாமியர்கள். அவர்கள்தான் தங்களுடைய ரத்தங்களை சிந்தி இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி என்ன செஞ்சிருக்கிறாங்க, உயிர் தியாகம் செய்திருக்கிறாங்க. அதோடு மட்டுமா, அந்தமான் சிறைக்கு சென்று வந்த நம்மளுடைய முன்னவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அங்கு ஆங்கிலர்களுடைய அந்த சிறைகளில் அங்கு சிறைபிடிக்கப்பட்டவர்கள், அங்கு சிறைபிடித்து மரண தண்டனை கொடுக்கப்பட்டவர்கள், இந்த சுதந்திரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டதின் காரணமாக சிறைபிடிக்கப்பட்டவர்களிலும் சிறைபிடித்து மரண தண்டனை கொடுக்கப்பட்டவர்களிலும் மிகிதமானவர்கள் அங்கு போட்டோவோடு பேர் வச்சிருக்கிறாங்களாம், எல்லாம் இஸ்லாமியர்கள், மிகிதமானவர்கள் இஸ்லாமியர்கள். ஏனைய மாற்று மதத்தினவர்கள், ஏனைய மாற்று மத சகோதரர்கள், இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மக்களும், இந்தியாவின் மீது நேசம் கொண்ட அன்பு கொண்ட ஒட்டுமொத்த மக்களும் இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி போராடினார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இருந்த போதிலும் அதில் முக்கிய பங்கு வகித்தவர்கள் நமது இஸ்லாமியர்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம வருத்தப்படக்கூடிய சங்கடப்படக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்லாமியர்கள் ஏதோ சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ளாதவர்களை போன்று பாவிக்கப்படுவது, பார்க்கப்படுவது, வரலாற்று நூல்களில் இருந்தும் நீக்கப்படுவது நமக்கு ஒரு வேதனை தரக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ரங்கூன் உள்ள இருக்கக்கூடிய சிறைச்சாலையில பகதூர் ஷா நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், முகலாய மன்னர்களுடைய அந்த அரச குடும்பத்தில் லாஸ்டா வந்த பெருமகனார், இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி போராடுகின்றார். அவர் போராடியதின் காரணமாக ரங்கூன்ல அவரும் அவருடைய குடும்பத்தவர்களும் சிறைபிடிக்கப்படுறாங்க. சிறைபிடிக்கப்பட்ட அந்த பகதூர் ஷாவுடைய முன்னால உணவு தட்டு கொண்டு வந்து, அதாவது போர்த்தப்பட்டு துணியால் போர்த்தப்பட்டு உணவு தட்டு வந்து கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. உணவுடைய சாப்பிடக்கூடிய அந்த நேரத்தில் அந்த துணியை நீக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த பகதூர் ஷாவுடைய சிறு பிள்ளைகளுடைய தலைகள் வெட்டுப்பட்டு அப்படி சிறு அவர்களுடைய பிள்ளைகளுடைய தலைகள் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்படுகின்றது. இப்பொழுதுவாது இவர் மண்டியிடுவாரா, நம்மளிடத்தில் சரணடைவாரா, நம்மளிடத்தில் பணிந்து போவாரா, இந்த போராட்டத்தை கைவிடுவாரா என்பதாக எதிர்பார்த்த ஆங்கிலேயர்கள் செய்த அந்த கொடுஞ்செயல். ஆனால் அந்த பெருமகனார் ஒருபோதும் சடைபெறல, ஒருபோதும் பின்வாங்க இல்லை. கடைசியில் அவங்களையும் கொண்டு போய் என்ன செய்யறாங்க, மக்களுக்கு மத்தியில அவருடைய தலையையும் கொய்து போய் பார்வைக்காக வேண்டி வைக்கிறாங்க. இப்படியாக இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி தியாகம் செய்த பகதூர் ஷா இது போன்ற எண்ணற்ற தலைவர்கள், எண்ணற்ற இஸ்லாமியர்கள். அதனாலதான் காந்தி மகான் என்ன செய்வாங்க, இந்த ஆரம்பத்தினுடைய காந்தி மகான் நம்ம தேசிய பிதா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்திய நாட்டினுடைய பெருந்தந்தை காந்தி மகான், அவர் இந்த வரலாறுகளை எல்லாம் ஆய்வு செய்ததின் காரணமாக முழுக்க தன்னுடைய ஈடுபாட்டை இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி செலுத்தும் பொழுது இதில் யார் முழு மூச்சோடு இருக்கின்றார்கள், யார் முழு தன்னுடைய உயிரையும் உடைமைகளையும் தியாகம் செய்கின்றார்கள் என்று கவனித்து அவருக்கே என்ன செஞ்சிட்டு ஒரு இஸ்லாமியர்கள் மீது ரொம்ப அலாதியான ஒரு அன்பு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இப்பொழுது இந்தியாவில் வாழ்ந்த இஸ்லாமியர்களை மட்டும் அவர் நோக்கல, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்த சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றியும் படிச்சு புரிஞ்சு சொல்றாங்க. என்றைக்கு இந்த இந்தியாவில் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சியை போன்று ஆட்சி அமைகின்றதோ அன்றைக்கு இந்த இந்தியா முழு சுதந்திரம் அடைந்தது. என்ன அப்படி சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சி செஞ்சாங்க? ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சமஹா என்ற இடத்திலிருந்து ஹதரமௌத் என்ற இடம் வரைக்கும் ஒரு பெண்மணி தங்களுடைய ஆபரணங்களோடு பிரயாணம் செல்கின்றாள். அப்படி செல்லக்கூடிய அந்த பெண்மணிக்கு மிருகங்களுடைய
தொல்லைகள், இது பொதுவா 5 அறிவு ஜீபராசி சொல்ல கொடுக்கிறது இருக்கத்தான். அது அல்லாது நிம்மதியான முறையில ஒரு பெண்மணி சமஹாவில் இருந்து ஹதரமௌத் வரைக்கும் ஒரு பெண்மணி பிரயாணம் செஞ்சுட்டா, நடந்து போயிட்டான்னு சொன்னா அன்றைக்கு முழு சுதந்திரம் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடிட்டு காட்டினாங்க. சுதந்திரத்திற்கு அதை அமல்படுத்தியவர்கள் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய ஆட்சி காலத்துல அப்படித்தான் ஒரு பெண்மணி ஆபரணங்கள் அணிஞ்சு கொண்டு சமஹாவில் இருந்து ஹதரமௌத்துக்கு வரைக்கும் என்ன செய்ய முடியும்? நிம்மதியான முறையில, தைரியமான முறையில, அச்சமற்றவளாக பிரயாணம் செய்ய முடியும். மிருகங்களுடைய தொல்லைங்கிறது வேற, மனிதர்கள் யாரும் என்ன செஞ்சிட முடியாது, தொல்லை கொடுத்துட முடியாது, தொந்தரவு கொடுத்துட முடியாது. இந்த வரலாற்று உண்மையை உணர்ந்த காந்தி மகான் என்ன செய்யறாங்க, இந்த வார்த்தையை இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எடுத்து ஓதுறாங்க. சிந்திச்சு பார்க்கணும். இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமான விஷயம் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு, முக்கியத்துவம். ஏனைய மக்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு உறுதுணையாக வஉசி கப்பல் கட்டினார் என்று சொன்னால் அதற்கு பொருளாதாரம் கொடுத்தவர்களாக, இந்திய பெருமகனார் காந்தி போராடினார் என்று சொன்னால் அவருக்கு உதவும் தூண்களாக, அவர்களுடைய இரு சிங்கங்களாக, இது போன்று எண்ணற்ற இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி நிறைய 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 என்ன செய்யப்பட்டிருக்குது, ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த சுதந்திர தியாகிகள், ஏனைய தியாகிகளையும் நாம் என்ன செய்யணும், நினைவு கொள்ளணும். மறைக்கப்படக்கூடிய, மறுக்கப்படக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வரலாறுகளையும் இன்றைய தினத்தில் நாம நினைவு கூறுவதோடு மட்டுமல்லாமல் நமக்கென்று ஒரு பொறுப்பு இருக்குகின்றது. இந்திய சுதந்திரத்தை பற்றி பேணி பாதுகாப்பது. நம்மளுடைய முன்னவர்கள் இந்தியர்கள், இஸ்லாமியர்கள் எவ்வாறு இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்டார்களோ அதே போன்று அந்த சுதந்திரத்தை கால அளவும் நம்மளுடைய நாட்டில் முழுக்க முழுக்க அதை அழகிய முறையில் பேணி பாதுகாப்பதும் நம்மின் மீது அவசியமாக இருக்குகின்றது. அதனின் காரணமாக எல்லா மதத்தவர்களோடும் தோழமை கொண்டு, மனிதநேயத்தோடும் நடப்பது கொண்டு, இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி அவர்கள் தியாகம் செய்த அந்த தியாகங்களை இன்றைய நாளில் நினைத்து பார்ப்பது கொண்டு ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையோடும், இந்தியாவுடைய அனைத்து மக்களும் ஒரு தாய் பிள்ளை மாதிரி நாமும் நடக்க வேண்டும், நாமும் நடத்த வேண்டும், பிறர்களை நடத்தும்படியும் நாம் என்ன செய்யணும், பழக்க வேண்டும் என்ற இந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு முன்னால் கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. 80வது சுதந்திர தினத்தை விழாவை முன்னிட்டு இங்கே வருகை புரிந்து இந்த விழாவை சிறப்பித்து தந்த முதலாவதாக அல் அன்சாரி அசோசியேஷன் சார்பாக இந்த கொடியேற்று நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலாவதாக சிறப்பாக கிராத்து ஓதிய யாசர் தல்கா அவர்களுக்கும், வரவேற்புரை வழங்கிய ஜெஹபர் சாதிக் அவர்களுக்கும், இந்த கொடியேற்றிய நமது மத்தலபுல் ஹைராத் மழலையின் தொடக்கப்பள்ளியின் தலைவரும் மற்றும் தாளருமான அப்துல் காதரனன் அவர்களையும், முஹியதீன் ஆண்டவர்கள் பள்ளிவாசல் இமாம் சிறப்பான முறையில் 80வது சுதந்திர தினத்தை நமது இஸ்லாமியர்களின் பங்களிப்பை எவ்வாறு இருந்தது என்று சிறப்பாக எடுத்துரைத்த நாசர் ஹஜரத் அவர்களுக்கும், முஹியதீன் ஆண்டவர்கள் பள்ளிவாசல் இமாம் மசூத் ஹஜரத் அவர்களையும் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைவர்களுக்கும், இந்த விழாவை சிறப்பாக தலைமை தாங்கி நடத்திய நமது அல் அன்சார் அசோசியேஷன் தலைவர் முகமது சர்புதீன் அவர்களையும் மற்றும் அனைவர்களுக்கும் நம் அன்சாரி அசோசியேஷன் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மனதில் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. இந்த சுதந்திர தின விழாவை கொடியேற்று நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பான முறையில் அதாவது எனது அன்பின் நண்பர் கொத்துபுதீன் அவர்கள் சிறப்பான முறையில் காணொலியை உலகம் முழுவதும் பரவசை அவர்களுக்கும் இந்த தருணத்தில் மனமார்ந்த நன்றியை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.
திருப்பி கொடுத்தீங்க. ஆத்ம திருப்தி ஜாமான் பார்த்துட்டு இருக்கலாம். அலைஸ்லாம் ஐயா எங்கே வரலாம் இல்லை பள்ளிக்கு மதரசாவுக்கு ஓத வரது இல்லையா? அப்படியா? லீவு நாள்லையாவது ஓத வர சொல்லு. அவன் அழகாக ஓதுறான், ஆனால் தப்பு இடையில பிள்ளைகள்னா வருது, அதை சரி பண்ணிக்கலாம். லீவு நாள் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் வரல. இந்த மாதிரி ஓகே தான் மஞ்சள் தான் அண்ணா வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும்.